வெற்றிமாறனால சூர்யா எடுத்த அதிரடி முடிவு. வாடிவாசல்ல என்ட்ரி ஆகுற தனுஷ். வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில கலைப்புலி தானு தயாரிக்கிறதா அறிவிக்கப்பட்ட படம் வாடிவாசல். போன வருஷமே தொடங்கி இருக்க வேண்டிய இந்த படம் விடுதலை 2ஆம் பாகம் காரணமா ஒத்திவைக்கப்பட்டுச்சு. இப்பவும் வாடிவாசல் ஷூட்டிங் எப்போ அப்படின்னு தெரியாத நிலையில திடீர்னு இந்த படத்துல சூர்யா விலகிட்டதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. சூர்யா இப்போ கங்குவா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. சிறுத்தை சிவா இயக்கியிருக்கக்கூடிய இந்த படம் சூர்யாவோட கெரியர்ல ரொம்பவே முக்கியமான ஐகானா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசல் படத்துல நடிக்க இருந்தாரு சூர்யா. ஆனா வெற்றிமாறன் இன்னும் விடுதலை 2ஆம் பாகத்துல இருந்து வெளியவே வரல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சூரி, விஜய் சேதுபதி, கௌதம் மேனன் இந்த மாதிரியான பலர் நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய விடுதலை 2 இந்த வருஷம் வெளியாகுது. வெற்றிமாறனுக்காக காத்திருந்த சூர்யா விடுதலை 2 முடியல அப்படிங்கிறதுனால சுதா கொங்கரா கூட இணைஞ்சாரு. அதுபடி இப்போ சூர்யா 43 ஷூட்டிங் தொடங்கிட்டதா சொல்லப்படுது. இதுக்கிடையில வாடிவாசல்ல இன்னொரு பஞ்சாயத்தும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதாவது வாடிவாசல் படத்துல இயக்குனர் அமீரும் முக்கியமான கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதா வெற்றிமாறன் அறிவிச்சாரு. அதே நேரம் பருத்தி வீரன் பட சர்ச்சையில அமீர், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இடையேயான மோதலும் விஸ்வரூபம் எடுத்துச்சு. இதனால அமீரோட சூர்யா இணைஞ்சு நடிக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாம் செய்திகள் வெளியாச்சு. யார் நடிச்சாலும் இல்லனாலும் அமர் வாடிவாசல்ல கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு வெற்றிமாறனும் ஒரே போடா போட்டுட்டாரு. இந்த சர்ச்சைகள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறமா வாடிவாசல்ல சூர்யா நடிக்க முடிவெடுத்திருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்கள்ல தகவல்கள் தெரிவிச்சது. ஆனா இப்போ விஜயோட கடைசி படமான தளபதி 69 இயக்குனர் ரேஸ்ல வெற்றிமாறனோட பேர் தான் டாப்ல இருக்கு. இதனால விஜயோட தளபதி 69 படத்தை வெற்றிமாறன் இயக்கிறதா இருந்தா வாடிவாசல் படப்பிடிப்பு இப்போதைக்கு தொடங்கப்பட வாய்ப்பே இல்ல அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறமா கால் ஷீட் பிரச்சனை காரணமா வாடிவாசல்ல இருந்து சூர்யா விலகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே நேரம் சூர்யாவுக்கு பதிலா தனுஷ் இந்த படத்துல நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவுக்கும் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டதாவும் சொல்லப்படுது. ஆனாலும் இதை பத்தி உறுதியான தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகல. தமிழ்ல முன்னணி இயக்குனர்களா இருக்கிற வெற்றிமாறன் இப்போ விடுதலை 2ஆம் பாகத்தை இயக்கி முடிச்சிட்டு விஜய் சேதுபதி, சூரி லீட் ரோல்ல நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தோட முதல் பாகம் போன மார்ச் மாசம் வெளியாகி வெற்றி பெற்றுச்சு. இதனால விடுதலையோட 2ஆம் பாகம் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் வெற்றிமாறன் வாடிவாசல் படம் பத்தின தகவல்கள் தான் ரசிகர்கள் அதிக அளவு எதிர்பார்க்க வச்சது. இப்போ வாடிவாசல் படத்துல சூர்யா நடிக்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல அஜித் வாடிவாசல்ல இணைவாரு அப்படின்னு கூட தகவல்கள் வெளியாச்சு. ஆனா வாடிவாசல் படத்துல அஜித் நடிக்கல அப்படின்னும் AK64ல தான் அஜித் வெற்றிமாறன் கூட்டணி இணையும் அப்படின்னும் சமீபத்துல தகவல்கள் தெரிவிக்குது. வாடிவாசல் முடிஞ்சதும் அஜித்தோட AK64 படத்தை வெற்றிமாறன் இயக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இத வெற்றிமாறன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாச்சு. அதே நேரம் வெற்றிமாறன் இதுவரைக்கும் அதை நோ சொல்லவும் இல்ல. இன்னொரு பக்கம் தனுஷோட வடசென்னை 2ஆம் பாகம் எப்ப வரும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு வந்தாங்க. ராஜனுக்கு பின்னாடி அன்பு எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறான் அப்படிங்கறதா வடசென்னை படத்தோட ஒன்லைன் அப்படிங்கறதுனால தனுஷ் ரசிகர்கள் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாரு வெற்றிமாறன். அதுபடி வாடிவாசல் AK64 முடிஞ்சதுக்கு அப்புறமா வடசென்னை படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருக்கிறதா தெரியுது. வாடிவாசல் படத்துல இருந்து சூர்யா விலகி இருக்கிறதுனால அதுல தனுஷ் நடிக்க இருக்கிறதான பேச்சுக்களும் எழுந்திருக்கு. ஆனா அதுக்கு சான்ஸ் எதுவுமே கிடையாது. வாடிவாசல்ல சூர்யா நடிக்கல அப்படின்னா இந்த படமே டிராப் ஆயிடும் அப்படின்னு தான் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது.